கேரளாவில் முன்பு நிகழ்ந்த நெகிழ்ச்சியான நிகழ்வு. யூசுப் அலி லூலு அதிபர் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அவர் ஒரு முஸ்லீம், கேரளா நாட்டை சேர்ந்த கிறிஸ்டன். அது இவர்கள் 2 பேருக்கும் நடந்த ஒரு விஷயத்தை இதில் நம்ம பார்ப்போம். 45 வயதான கிறிஸ்டனை காப்பாற்றிய யூசுப் அலி. 2012 ஒரு விபத்தில் கார் ஓட்டிய கிருஷ்ணன் சூடான் நாட்டைச் சேர்ந்த ஒரு சிறுவன் உயிர் போக காரணமாகிறார். எனவே உயிருக்கு உயிர் என்ற ரீதியில் மரண தண்டனை எதிர்நோக்கியிருந்தார் கிருஷ்ணன். சூடானிய குடும்பத்தோடு பேசி கிருஷ்ணனுக்கு தான் 1 கோடி ரூபாய் தருவதாக யூசுப் அலி ஒத்துக்கொண்டதால் இன்று குடும்பத்தோடு சந்தோஷமாக உள்ளார் கிருஷ்ணன். சில நேரங்களில் அவர் யூசுப் அலி சொல்கிறாரு, லூலு அதிபர், சில நேரங்களில் பணம் செலவு செய்தாலும் ஒரு உயிரை காப்பாற்ற முடியாமல் போய்விடும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யும் உபகாரம்தான் இது. அந்த வகையில் சூடானிய குடும்பத்தோடு சமரசம் பேசி அவர்கள் கேட்ட பணத்தை கொடுத்து இன்று கிருஷ்ணனை அவர்கள் குடும்பத்தோடு சேர்த்துள்ளோம் அப்படிங்கிறார் யூசுப் அலி. இது இந்த மனித நேயம் எல்லாருக்கும் வரணுங்க. நம்ம உலகத்தில் உள்ள அத்தனை செல்வந்தர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருந்துச்சுனாக்க இங்கே ஒரு பட்டினி சாவு இருக்காது, அநியாய கொலைகள் இருக்காது, எல்லாமே முற்றாக ஒளிஞ்சிடும் நம்ம நாட்டில். ஆனால் இப்போ தற்போதைய நிலைமுறை, இப்போ அரசியலுக்காக ஒரு சில கட்சிகள் செய்யக்கூடிய முன்னெடுப்புகள் அதற்கு நேர்மாறாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் முஸ்லீம்களுடைய கடைகளில் உங்கள் பேரை எழுதி வைங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். முஸ்லீம்களுடைய வியாபார தலங்களை அடித்து நொறுக்கிறத பார்க்குறோம். முஸ்லீம்கள் கல்வி வேலைவாய்ப்பில் முக்கியத்துவம் பெற்றுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்களை ஒதுக்குறத பார்க்குறோம். இங்கே பாருங்கள், எத்தனையோ ஹிந்து தொழிலதிபர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் வராத இந்த மனம் ஒரு முஸ்லீம் லூலு அதிபருக்கு வந்திருக்குனாக்க அது இஸ்லாம் கற்றுக் கொடுத்த அந்த ஈகை குணம் தான். அந்த குர்ஆன் சொல்லுது, ஒரு மனிதனுக்கு நீ உதவினால் அது ஒட்டுமொத்த மனித குலத்தையும் நீ காப்பாற்றுறது மாதிரி ஆகும். அதனால் நீ மனிதர்களுக்கு உதவுறதில் முக்கியத்துவம் கொடு அப்படிங்கிறது இஸ்லாம். அதை பலன் படித்து அவருடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்துறதுனால தான் அந்த லூலு அதிபரனால் இவ்வளோ 1 கோடி ரூபாயை தூக்கி ஒரு முன்பின் தெரியாத ஒரு பையன், ஒரு ஹிந்து நண்பருக்கு தூக்கி கொடுக்க முடியுது. இதே இந்தியாவில் எத்தனையோ ஹிந்து மல்டி மில்லியனர்கள்லாம் இருக்காங்க. அம்பானி இருக்கிறாரு, அத்தானி இருக்கிறாரு, டாடா பிர்லா வருஷம் சொல்லிகிட்டே போகலாம். அத்தனை பேருக்கும் வராத ஒரு ஈகை குணம் இவருக்கு மட்டும். இது ஒன்று மட்டும் இல்லை, எத்தனையோ குடும்பங்களை காப்பாற்றிருக்கிறார். இது மாதிரி பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்கிற எத்தனையோ குடும்பங்களை காப்பாற்றிருக்கிறாரு. அதற்கெல்லாம் காரணம் அவர் பின்பற்றக்கூடிய மார்க்கம். மனிதநேயம்னு ஒன்று இருந்தாலும் சரி, அவர் பின்பற்றக்கூடிய மார்க்கம் அவருக்கு இது மாதிரி செய்ய சொல்லுது. இதெல்லாம் செஞ்சேன்னாக்க உனக்கு நான் அந்த கொடுத்த செல்வம் இருக்கு இல்லையா, அதற்கு பகரமாக இது மாதிரி நான் செஞ்சேன்னா உனக்கு நான் சொர்க்கத்தை தருவேன் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. சின்ன பின்னிலேயே ഉണ്ടാവും എല്ലാ കാര്യങ്ങളും. മൂത്താപ്പയാണ് എല്ലാ കാര്യങ്ങളും ചെയ്ത്, യൂസുഫ് അലി സാറ് പറഞ്ഞിട്ട് മൂത്താപ്പ എല്ലാ കാര്യങ്ങളും ചെയ്യുന്നു. വളരെ സന്തോഷം. എല്ലാ കാര്യം ഇവിടെ പോരുന്ന സമയത്തും എയർപോർട്ടിൽ വെച്ചും ഒക്കെ മൂത്താപ്പ വന്നിട്ടുണ്ടായി. അവിടെ വിളിച്ച എല്ലാ കാര്യങ്ങളും ചെയ്തതെന്ന് അവർ തന്നെ, യൂസുഫ് അലി സാറ്. അതെ അതെ അതെ, പുതിയതായിട്ടൊരു ജീവിതം കിട്ടി, സന്തോഷം. യൂസുഫ് അലി സാർ ഇടപെട്ടതിന് ശേഷമായിട്ടേ എന്തായാലും പ്രതീക്ഷ ഉണ്ടായിരുന്നു, എന്തായാലും ശരിയാവും എന്നുള്ള പ്രതീക്ഷ ഉണ്ടായിരുന്നു. ഞാൻ പറഞ്ഞൊരു മനുഷ്യജീവന് കാശല്ല വാല്യൂ. ആ മനുഷ്യജീവന് ചിലപ്പോൾ കാശ് കൊടുത്താലും രക്ഷപ്പെടാൻ പറ്റാത്ത എത്രയോ സന്ദർഭങ്ങൾ നമുക്കുണ്ട്. അപ്പം ഇത് അങ്ങനെ. இப்போது இந்த யூசுப் அலி முதற்கொண்டு முஸ்லீம்களை எல்லாருமே இப்போ இந்துத்துவாதிகள் சொல்கிறது மாதிரி நாட்டை விட்டு வெளியாக்கிட்டு இருந்தாக்க, இப்போ யூசுப் அலி போன்ற தயால குணம் கொண்டவர்கள் ஒரு கிறிஸ்டனை காப்பாற்றுறது வழி இல்லாமல் போயிருக்கும் இல்லையா? அந்த கிறிஸ்டன் என்ன சொல்கிறாப்புல, யூசுப் அலி சார்னால் எனக்கு ஒரு புதிய ஜீவிதம் கிட்டி, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன், எனக்கு ஒரு புதிய ஜீவிதம் கிட்டி, புதிய வாழ்க்கை எனக்கு கிடைச்சது, யூசுப் அலி சாருக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறாப்புல. அப்போது மதம் பார்க்காம உதவி புரியக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்களை எல்லாம் நீங்கள் நாட்டை விட்டு வெளியாகிட்டீங்கன்னாக்க இது மாதிரியான கஷ்டங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு உதவுவது யார்? அதனால் ஞாபகத்தில் வச்சுங்க. முஸ்லீம்களை அதாவது கல்வி கிடைக்கக்கூடாது, அரசு வேலைகள் கொடுக்கக்கூடாது, வியாபாரங்கள் கூட பண்ணக்கூடாது,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் கூட்டம் வந்து சதி வேலைகள் செஞ்சிட்ருக்குது. அவர்கள் வந்து அவர்களே அழிச்சுக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. முஸ்லீம்களுக்கு அதாவது ஒரு அந்த வியாபாரத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுக்கக்கூடியது இறைவனுடைய கையில் இருக்குது. அது எப்படி எந்த வகையிலையாவது வந்து கிடைச்சிடும். இன்றைக்கும் வந்து முஸ்லீம்கள் வந்து தமிழ்நாட்டு கேரளாவெல்லாம் பாருங்கள், நல்ல வசதிகளோட வாய்ப்புகளோடு தான் இருக்கிறாங்க. அரசு உத்தியோகங்கள் அதிகம் கிடையாது. இருந்தாலும் எந்த வகையிலையோ இறைவன் அவர்களுக்கு ஒரு அபிவிருத்தியை கொடுக்குறான். அது மாதிரி இறைவன் பொறுத்துலேருந்து எப்படி இருந்தாலும் வந்துடும். ஆனால் அந்த சங்கிகள் வந்து கொஞ்சம் திருந்தணும். இது மாதிரியான முஸ்லீம்களை வந்து கருவறுக்கணும், முஸ்லீம்களை வந்து இந்த நாட்டை விட்டு வெளியாக்கணும், முஸ்லீம்களோட சொத்துக்களை அபகரிக்கணும். இப்போ வக்பு சொத்துலலாம் கையை வச்சுக்கிட்டு அதில் வந்து எப்படியாவது நம்ம வந்து ஆட்டையை போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவர்கள்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அவர்கள் இருக்கிறது மிகப்பெரிய தவறான வழியில் இருக்கிறாங்க. அவர்களுடைய எதிர்காலம் வீணாக போகுது. அந்த இந்து நண்பர்கள் பல பேர் அவருடைய வாழ்க்கையை தொலைச்சிட்ருக்குறாங்க வட மாநிலங்கள்லாம். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. கல்வி கிடையாது, எதுவுமே இல்லாமல் ஒரு தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி, போதை மருந்துகளுக்கு அடிமையாகி அவங்கள வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு முஸ்லீம்கள் எதிர்ப்பு குறிக்கோளாக வச்சே காசு பார்த்துட்ருக்காங்க. மாதம் பிஜேபி அவர்களுக்கு பண உதவி செய்து அவர்களை வந்து தீய வழியில் போகிறதுக்கு ஊக்குவிக்குது. இதனால் பாதிக்கப்படுறது யார்? இந்து இளைஞர்கள் தான், இந்து மதம் தான் பாதிக்கப்படுது. அது நல்லா உணரணும் நீங்கள்லாம்.